தமிழ் மக்களுக்கு வணக்கம். பராசக்தி, அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பராசக்தி என்கிற திரைப்படத்தில் ஆரம்பித்தது ஒரு ஃப்ராடோடைய வாழ்க்கை பயணம். அது யாரு? இப்போ கருணாநிதி, திருட்டுறையில் கருணாநிதியுடைய திரைத்துறை வாழ்க்கை பயணம் என்பது பராசக்தி என்கிற அந்த வசனத்திலிருந்து, அந்த படத்திற்கு வசனம் எழுதியதிலிருந்து ஆரம்பித்தது. அதை இன்று வரையில் ஒரு விவாதமே நடத்தலாம், ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அதை ஒரிஜினலாக எழுதியது யாரு? திருவாரூர் தங்கராசா அல்லது கைலை ராஜனா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரும் எழுதியதிலிருந்து தான் பராசக்திங்கிற வசனமே வந்தது. அதை காப்பி அடித்தார் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒன்றை வைத்தே ஓட்டி கொண்டு வந்த இந்த கருணாநிதி மற்றும் இந்த கருணாநிதியுடைய கேடுகட்ட குடும்பம் இன்றைக்கு எக்குத்தொக்காக மாட்டியிருப்பது எதில் என்றால் பராசக்தி என்கிற படத்தை தயாரிப்பதை வைத்துத்தான். நம்ம சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி என்கிற திரைப்படத்தை இவர்கள் தயாரிக்கிறார்களாம். யாரு? ஆகாஷ் பாஸ்கரன். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? மூகாமுத்து வீட்டில் பெண் எடுத்தவன். அதோடு நிறுத்திக்கல, இவன் அன்பில் தர்மலிங்கம் குடும்பத்தில் வந்தவன். அப்போ அது எப்படின்னா, ஒரு திருட்டு குடும்பமும் இன்னொரு திருட்டு குடும்பமும் உறவு வைத்துக் கொள்கிறது அப்படின்றது தான். இப்படியாக வந்த இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக, துணை டைரக்டராக, துணை இயக்குனராக எத்தனை படத்துல அவன் பணி செஞ்சிருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் திடீரென்று 500 கோடி 600 கோடிக்கு இவன் திரைப்படங்களை எல்லாம் தயாரிக்கிறானாம். இந்த வடபழனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சென்னை வடபழனி கோடம்பாக்கம்க்கு வந்தீங்கன்னா எத்தனை இயக்குனர்கள், இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு, அதாவது திரைப்படத்தில் சாதிக்க வேண்டும், திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கதாசிரியர்கள் எத்தனை பேர், சார் 200 ரூபாய் கொடுங்க சார், 100 ரூபாய் கொடுங்க சார், ஒருவேளை சாப்பிட்டுக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்படியெல்லாம் வாங்கி யாரிடமாவது கேட்பது அப்படின்றது அவங்க தயங்கி தான் கேட்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் திறமைசாலிகள். இப்படி திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவிடம் சென்று யாசகம் கேட்பது, அல்லது யாசகம் சொல்ல முடியாது, உதவி கேட்பது அப்படின்றது கூட தயங்கி தான் கேட்பார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் எடுத்தீங்கன்னாக்க திரைத்துறையில சாதிக்க வேண்டும் என்று அந்த கிராமத்துல இருந்தெல்லாம் கிளம்பி வந்தவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நீண்ட நெடிய தமிழ் திரைத்துறை வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்ல இவன் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவன் வானத்திலிருந்து குதித்து விட்டான். எப்படி? கருணாநிதி குடும்பத்தில் இவன் உறவு வைத்துக் கொண்டான். இந்த கேடுகட்ட திமுக பொறுக்கி கும்பலில் இவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை இவர்கள் உருவாக்குவார்களாம். அதை வைத்து இங்கே முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய தனுஷ், சிவகார்த்திகேயன், அப்புறம் அந்த அதர்வா முரளி, இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வைத்து இவர்கள் திரைப்படங்களை எடுப்பார்களாம். அதுல பாருங்க, இவரை வச்சு பராசக்தி, அடுத்து தனுஷை வச்சு அது என்னன்னா இட்லி கடை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது டாஸ்மாக் கடையில் நம்முடைய பணத்தை இவர்கள் திருடி அந்த பணத்தை வச்சு இவங்க இட்லி கடைன்னு படம் எடுப்பாங்களாம். இந்த திருட்டு பணத்தை இவங்க இந்த கருப்பு பணத்தை இவர்கள் வெள்ளையாக்குவார்களாம். வெள்ளையாக்கி விட்டு நமக்கே பயாஸ்கோப் காண்பித்து அந்த படத்தை இவர்களுடைய ரெட் ஜெயின்ட்டே விநியோகம் செய்யுமாம். எத்தனை திரையரங்கங்களில் அது ஒளிபரப்ப வேண்டும், திரையிடப்பட வேண்டும் என்பதனையும் இந்த உதவாநிதியே முடிவெடுப்பானாம். அதுல வரக்கூடிய பிளாக் டிக்கெட் விற்பனை அதை இவர்களுடைய காவல்துறை கண்டுகொள்ளாதாம். அந்த பிளாக் டிக்கெட்டின் மூலம் வரக்கூடிய வசூலை இவர்கள் குடும்பமே எடுத்துக்கொண்டு போகுமா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கிட்ட டாஸ்மாக் பணத்தை திருடி, டாஸ்மாக் கடையிலிருந்து திருடி இட்லி கடை வரைக்கும் கொண்டு அந்த இட்லி கடையில் வைத்து வெள்ளையாக்குகின்ற சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. இதுதான் கருணாநிதியுடைய வித்தை. இதற்கு பெயர் தான் கருணாநிதித்தனம். இதைத்தான் இவர்கள் 4 ஆண்டுகளாக சாதித்திருக்கிறார்கள். ஒரு முன்னணி நடிகர் நம்ம விஜய், அவர் திரைப்படம் வருகிறது என்றாலே ஒரு திருவிழா போல தமிழகமே கொண்டாடும். அந்த அளவுக்கு ஒரு முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர், நான் திரைத்துறையிலிருந்து வெளியேறி நான் அரசியலுக்குள் நான் இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்கின்ற அளவிற்கு தள்ளப்பட்டார் என்றால் எதனால் தள்ளப்பட்டார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அத்தகையது. இந்த நெருக்கடிகள் என்பது ஏதோ விஜய்க்கு இப்பொழுது நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். காலமாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் இதுதான் நடக்கும். 1971, 72 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த போன்ற ஒரு நெருக்கடி வழங்கப்பட்டது.
அப்பொழுது மூக்காமுத்து என்பனை வைத்து இதே போன்ற ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள். அடுத்து 2006 2011 உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் இந்த மாநாட மார்பாட குரூப்பை வைத்துக்கொண்டு வாரம் ஒரு பாராட்டு விழா என்று நடத்தி கொண்டு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தலைவனுக்கு தாலாட்டு விழா என்றெல்லாம் நடத்தி கொண்டு அங்கே சூப்பர் ஸ்டார் இவர் கமலஹாசன் இன்னும் இத்தியாதிகள் எல்லாம் அமர்த்தி, ஏன் அமிதாப் பச்சன் வரைக்கும் சென்று மிரட்டி அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து அங்கே அமர்ந்து இந்த டான்ஸ் இந்தா நீ டான்ஸு, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கே கருணாநிதி அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு வாரம் மனைவியுடன் அந்த கூத்தை ரசிப்பார், இன்னொரு வாரம் மனைவியுடன் ஒரு பாராட்டு விழா என்றால் துணைவியுடன் ஒரு பாராட்டு விழா, எப்படி மாறி மாறி பாராட்டு விழாக்கள். இந்த பாராட்டு விழாக்கள் என்கிற பெயரில் நீங்கள் கொடுக்கின்ற டார்ச்சர் தாங்க முடியவில்லை என்று நம்ம தல அஜித் என்ன பண்ணாரு, ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்றீங்க மேடையிலேயே போட்டு உடைத்தார் கருணாநிதியை வைத்துக்கொண்டே. இது 2006 2011. இப்போ அந்த 2011 அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தது 2021 தான். 10 ஆண்டுகள் வனவாசம். வந்ததுக்கு அப்புறமும் திருந்தினாங்களான்னா இல்ல. அதே புத்தி 71 எம்ஜிஆர் அவர்களிடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் இவர்கள் காண்பித்த அதே புத்தியைத்தான் இப்பொழுதும் காண்பிக்கிறார்கள். என்ன, 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த திரைத்துறையை அப்படியே கபலீகரம் செய்து அப்படியே ஆட்டையை போட்டு வச்சுக்க வேண்டியது. எந்த தேட்டரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. நான் முடிவு செய்பவன் தான் தேட்டர். நான் யாருக்கு முடிவு செய்யறனோ அவன் தான் தேட்டரில், அவனுடைய படம் தான் தேட்டரில் வர முடியும். அதுவும் எத்தனை நாட்களுக்கு ஓடலான்றதை நான் முடிவு செய்வேன். எவ்வளவு தேட்டரில் வரணுன்றதை நான் முடிவு செய்வேன். எந்தெந்த திரைப்படங்கள் யார் மூலமாக விற்பனையாக வேண்டும், யார் மூலமாக அது விநியோகம் செய்யப்பட வேண்டும், யார் மூலமாக தயாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். தயாரிப்பாளர்களை நானே முடிவு செய்வேன். யாரு? என்னுடைய பினாமிகளை. இதற்கு பணம் எங்கிருந்து வரும்? நான் திருடுவேன். ஊரெல்லாம் திருடி எனக்கு கப்பம் கட்டுகிறார்கள் அல்லவா. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் கப்பம் கட்டுகிறார், சக்கரவாணி ஒரு பக்கம் கப்பம் கட்டுகிறார், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சராக கப்பம் கட்டுகிறார்கள் அல்லவா. இந்த பணத்தை எல்லாம் வைத்து இதை நான் அங்கங்கே ஊருக்கெல்லாம் போய் சிங்கப்பூர், துபாய் இப்படியெல்லாம் போய் நான் அங்கெல்லாம் முதலீடு செய்துவிட்டு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சொற்ப பணம், ஒரு வருஷத்துக்கு 30,000 40,000 கோடி வருது, சொற்ப பணம் 3,000 4,000 கோடி, அதை இந்த மாதிரியான ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களிடம் நான் கொடுப்பேன். இந்த பினாமிகளை வைத்து நான் திரைப்படங்களை தயாரிப்பேன். இந்த திரைப்படங்களின் மூலம் கருணாநிதியின் புகழை பரப்புவேன். சைட் பை சைடு எவ்வளவு கருணாநிதித்தனம் பாருங்க. அதுல நம்ம பணத்தை இவனுங்க திருடி அதை வெள்ளையாக்குவதற்கு இவனுங்களுடைய பினாமியை வச்சே ஒரு நிறுவனத்தை துவங்கி அதை திரைப்படமாக கொண்டு வந்து நம்மளையே பார்க்க வச்சு அதுக்கு டிக்கெட்டுக்கு அதிக விலை நம்மகிட்டேருந்தே வாங்கி அதுல இவன் தாத்தாவோட புகழை ஓசியில இவன் பரப்புறான்னா இவன் எப்படிப்பட்ட கிரிமினலா இருக்கணும். இந்த குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இது, இவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருப்பது இது. அதனாலதான் இவர்களை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? தீய சக்தி. இவர்கள் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். ஒரு காலத்துல இவங்க டிவி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, எதுக்காக கொடுத்தாங்க? உன்னை டிவி பார்க்க வைப்பார்கள். அந்த டிவியை யாருடைய செலவில் பார்க்க வைப்பார்கள்? கருணாநிதி வீட்டுல எடுத்து கொடுத்தாரா டிவி? இல்ல, அந்த டிவி நம்முடைய பணத்திலிருந்து வழங்குவார்கள். அந்த டிவிக்கு கேபிள் இருக்கு பாருங்க, அந்த கேபிளை யார் போடுவார்கள்? இவர்களுடைய குடும்பத்தின் சுமங்கலி கேபிள் வழியாக வரும். அதில் என்ன ஒளிபரப்பாகும்? சன் டிவி ஒளிபரப்பாகும். மற்றதையெல்லாம் பின்னாடி தூக்கி போடுவார்கள், மற்ற சேனலையெல்லாம். அப்ப அதுல வரக்கூடிய சன் டிவிக்கு வரக்கூடிய விளம்பரம் என்பது மாறன் குடும்பத்திற்கு போகும். சுமங்கலி கேபிளில் வரக்கூடிய விளம்பரம் என்பதில் ஒரு பங்கு தயாளு உமாலேருந்து ஆரம்பித்து அழகிரி வரைக்கும் போகும். டிவியை கொடுத்தாருங்கிற பெருமை கருணாநிதிக்கு போகும். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இல்ல? இதுதான் இவர்களுடைய அரசியல். இந்த அரசியலை நாமளும் வாயை பிளந்து கொண்டு இது ஏதோ பெரிய மன்னர் பரம்பரை குடும்பம் போலவும், இந்த திருட்டு குடும்பம் நமக்கு சேவை செய்வதற்காகவே இங்கே உதித்தது, மண்ணில் உதித்தது போலவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாயை பிளந்து கொண்டு. இந்த கேவலத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் 2026 நாம் சரியான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அந்த சரியான தீர்க்கமான முடிவு என்னவாக இருக்கும் என்றால், இந்த கும்பல் அறவே ஒழித்து கட்டப்பட வேண்டும். இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்கக்கூடாது. இதுல பாருங்க, இவங்க பரம்பரை புத்தி பாருங்க. கருணாநிதி ஐயோ கொள்றாங்களே காலத்துல ஸ்டாலின் அப்ஸ்கண்டானா. அமர் கார்டு, அந்த அமர் காரு, அப்புறம் ஆஸ்டின் மார்டின் ஒரு கார், ஃபாரின் கார், அதை வாங்கியதற்கு வரி கட்டவில்லை என்று சொல்லப்பட்ட பொழுது உதவாநிதி அப்ஸ்கண்டானா. பிஆர்பி கிரானைட் ஊழல்,
மதுரையில் மிகப்பெரிய அளவில் மலைகளே காணாமல் போனது அப்படின்ற அந்த பிரச்சனை எழுந்த பொழுது அப்பொழுது அந்த அழகிரி மகன் காணாமல் போனாப்புல. இப்படி அவரவர் காணாமல் போய் விடுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உதவாநிதி ஆளையே காணோம், பதுங்கி இருக்கான். இன்னைக்கு மட்டும் வெளில வந்து திருவள்ளிக்கேணியில் ஒரு கோவில்ல மட்டும் வந்து உண்டக்கட்டியை வந்து வாங்கி திரும்பிட்டு கிளம்பிட்டான். மற்றபடி ஆளை காணும். உன்னுடைய நண்பன் இங்க ரெய்டு நடந்திருக்கிறது, அவன் இன்னும் தரப்பானே ஒருத்தன் உனக்கு போஸ்டர் ஓட்டினானே, லாலா கடை சாந்தி படத்துல பாடலுக்கு போஸ்டர் ஓட்டி அமைச்சரானவன் அன்பில் மகேஷ், ஆன்மானே. இப்ப இப்ப நம்ம கேட்கணும்ல கேள்வி, உறவுக்காரன் தான் அந்த ஆகாஷ் பாஸ்கர், இந்த உதவாநிதி வீட்டுக்கு தான் நீ இருந்து கொடுத்துருக்க மாப்பிள்ளையா, அப்ப நீங்க தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான், எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? இல்லை சாதிக் பாட்சாமனு முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? முடிக்க மாட்டீங்க. நான் உங்கள் குடும்பத்து ஆளுங்கள்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. வெளி ஆளுங்க தான். உங்கள் குடும்பத்து சண்டையில் கூட தாக்கட்டின்னு தான் இறந்து போவார். அண்ணா நகர் ரமேஷ் தான் தற்கொலை செய்யப்படுவார், சாதிக் பாட்சா தான் தற்கொலை செய்யப்படுவார். அந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதுவும் நடக்காது. ஏனென்றால் உன் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் இந்த யார் அந்த தம்பின்னு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரத்தீஷ் இருக்காம பாருங்க, அவன் முடிவு பண்றான். யாரா அந்த ரத்தீஷ்? இந்த கட்சிக்காக உழைத்தவனா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவனா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்காக மானம் வைக்க ரோஷம் இருக்கா? இவனுங்க கேட்க மாட்டானுங்களா கேள்வி? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத பொழுது நாங்க தானே இந்த கட்சிக்காக நின்றோம். அப்படி நாங்க நின்ற பொழுது வரக்கூடிய இந்த திருட்டு படத்துல, அது திருட்டு கூட்டம் தான், திமுக திருட்டு கூட்டம் தான், திமுக குடும்பமும் திருட்டு குடும்பம் தான். ஆனா அதுல எங்களுக்காவது பங்கு கொடுத்துருக்கலாமே. நாங்க சின்ன திருட்டு, எப்படி இந்த பஜ்ஜி கடையில போய் சண்டை போடுறது, பிரியாணி கடையில் சண்டை போடுறது, இந்த மாதிரி சின்ன திருட்டில் நாங்கள் ஈடுபடலாம். பெரிய திருட்டில் நீங்க மட்டும் இருந்துப்பீங்களா அப்படின்ற கேள்வியாவது கேட்டுக்கணும்ல திமுக காரன். யார் அந்த ரத்தீஷ், யார் அந்த சுஜய் ரெட்டி, யார் அந்த நரேஷ் நாயுடு? இவர்கள் எல்லாம் என்ன இந்த திமுக குடும்பத்தில் வந்தவர்களா அல்லது திமுக உழைத்தவர்களா? எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாம் உதவாநிதிக்கு சகலத்தையும் சப்ளை செய்தவர்கள், சகலத்தையும் ஏற்பாடு செய்தவர்கள். இது ஒரு தகுதி போருமா? இவர்கள் 200 கோடி ரூபாய் விடாம், 300 கோடி ரூபாய் விடாம், தனி விமானத்துல பறக்கிறானுங்களாம். கேட்டா 4 கோடி ரூபாய் காரம், 5 கோடி ரூபாய் காரம். எவன் மூட்டு பணம்? யாருடைய உழைப்பு? உன் குடும்பத்துல இருந்தா எவனுமே 1967 2025 வரைக்கும் எவனுமே சொந்தமா உழைச்சது கிடையாது. அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ஊர் பணம். இந்த ஊர் பணத்தை உனக்கு கொள்ளையடித்து கொடுக்கிறார்கள், உனக்கு வந்து சகலத்தையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களே வந்து ஆயிரக்கணக்கான கோடியில் புரள்வார்கள் என்றால் உன்னிடம் எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி சேர்ந்திருக்க வேண்டும்? இதையெல்லாம் கேட்பார் இல்லையா? அவ்வளவு துணிச்சல்காரர்களா இருந்தால் அவன் ஏன் ஒளிந்து கொள்கிறான்? கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஏன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான்? யோகியனாக இருந்தால் சந்திக்க வேண்டியதான ரெய்ட. எங்கே ஓடி ஒளிந்தான்? எதற்காக ஓடி ஒளிந்தான்? எங்கே அந்த ரத்தீஷ்? ஏன் அவனை தம்பி தம்பி என்று போய் மேலே விழுந்து டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டிக்கே உத்தரவு போடுகின்ற அளவிற்கு அவன் எப்படி வந்தான்? எவ்வளவு பாட்டில் எங்கிருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் உத்தரவு போடும் அளவுக்கும் அவன் வளர்ந்தது எப்படி? இந்த கேள்விகளை எல்லாம் மீடியா கேட்பதற்கு துப்பில்லை. ஒரு மீடியாக்காரனுக்கும் வக்கில்லை. ஆனால் நாம் கேட்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். தெரு தெருவாக சென்று கேட்போம், திண்ணை திண்ணையாக சென்று அமர்ந்து திண்ணை பிரச்சாரமாக இதையெல்லாம் கேட்போம். இவர்கள் அடித்திருக்கின்ற பணம், டாஸ்மாகில் மட்டும் இவர்கள் அடித்திருக்கின்ற பணம் என்பது 50,000 60,000 கோடியும் தாண்டும். இது போல துறைவாரியாக துறை ரீதியாக இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் பேசுவோம். அரிசியிலிருந்து ஆரம்பித்து கக்கூஸ் வரைக்கும் எதையும் விடவில்லை. நோண்டி நோண்டி தின்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இங்கே அமர வேண்டுமா? இதுதான் நீங்கள் விரும்பியதா? இதுதான் நீங்கள் விரும்ப போவதா? இந்த கேள்விகளை எல்லாம் உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் இவர்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் விடப்போவதில்லை. இங்கே நிறைய பேர் சொல்கிறீர்கள் இவர்கள் எப்படியும் தப்பித்து விடுவார்கள்னு. நம்ம மருத்துவர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் பேசினது போல நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு,
உங்களை விரட்டி விரட்டி இந்த வழக்கை அதோடைய லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு நாங்கள் எடுத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.